ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீமர்ஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்குமா கிடைக்காதானே டவுட்டா இருக்கு. அதுல இன்ஜினியரிங் சீட்டுக்கு 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் டொனேஷன் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிக்கிறதுக்கே 8 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்கும் செலவாயிட்டு இருக்குது. அப்படி பேரண்ட்ஸ் செலவு பண்ற ஒவ்வொரு காசும் ஒர்த்தா இருக்குதா, அவங்க எடுத்த டெசிஷன் கரெக்ட் தானா, டொனேஷன் பே பண்ணலாமா வேணாமா, அப்படி டொனேஷன் பே பண்ண முடியலன்னா அதுக்கு ஈக்குவலண்டான பெஸ்ட் ஆல்டர்னேட் சோர்ஸா எதை பண்ணலாம், உண்மையாலுமே காலேஜஸ் எப்படிலாம் வந்து பேரண்ட்ஸை ட்ரிகர் பண்றாங்க டொனேஷனுக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படிப்பு அப்படின்னு வரும்பொழுது நம்ம மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அவங்களுடைய லைஃப் டைம் சேவிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட குழந்தைகளோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது போதாததுக்கு கோல்டை வச்சு கடன் வாங்குறது, லோன் வாங்குறது, இந்த மாதிரி ஹை ரிஸ்க் எல்லாத்தையுமே அவங்க குழந்தைகளுக்காக எடுக்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா, அவங்க குழந்தையோட லைஃப் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. அப்படி அவங்க எடுக்கிற ரிஸ்க் எல்லாமே பலன் தருதா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிக்கான விஷயம் தான் சொல்ல முடியும். பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கிற இன்ஜினியரிங் அதுல கிடைக்கிற ஜாப் கேரண்டியா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியாது, யாராலையுமே அது கொடுக்க முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. சில காலேஜஸ்ல வந்து குறிப்பா டொனேஷன் சொல்லியிருப்பாங்க. அது போக இப்ப நான் சொன்ன ஜாப் வந்து இன்ஜினியரிங்ல கேரண்டியா அப்படின்னு கேட்டதுக்காக சில காலேஜஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜாப் கேரண்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுட்டாங்க. எங்க கிட்ட 2 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குதுங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கோர்ஸ், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாப் கேரண்டட் ப்ரோக்ராம். இதுல வந்து உங்க பையனை சேர்த்துட்டீங்கன்னா வெளியே போகும்போது 100% வேலை வாய்ப்போட தான் போவாங்க அப்படின்னு ஒரு சில காலேஜஸ்ல ஒரு சில குரூப்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க நல்லா தெளிவா பாருங்க. நீங்க இன்கேஸ் ஓகே நம்ம பையன் வந்து இதுல சேர்ந்துட்டான் அப்படின்னா வேலை கிடைச்சிடும் ஓகேன்னு சொல்றீங்கன்னா, அந்த பையன் வந்து ஏஐடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா அவனோட பேக்ரவுண்ட், அதாவது அவனோட அகாடமிக் பேக்ரவுண்ட் எதையுமே பார்க்கறது இல்ல, பினான்சியல் பேக்ரவுண்ட் மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அந்த பையன் வந்து மேக்ஸ்ல 60% மார்க் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஏஐடிஎஸ் கோர்ஸ் கேட்கிறாருன்னா, ஏஐடிஎஸ் ஏஎம்எல் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து மேக்ஸ் ரொம்ப டஃபா இருக்கும். அதாவது லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுல எல்லா ஃபவுண்டேஷனும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது போக வந்து பாத்தீங்கன்னா எம்எல் அல்காரிதம்ஸ் படிக்கிறதுக்கு பைத்தான் அண்ட் அட்வான்ஸ் லெவல் கோடிங்ஸ் எல்லாமே படிக்கணும். ஸோ அப்ப பேசிக்காவே லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும். மேக்ஸ்ல ஒரு 60% 65% எடுத்த பையனால அதை ஹோப் அப் பண்ண முடியுமா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த பையனை கூட்டிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு, கண்ணா நீங்க நம்ம காலேஜ்ல மட்டும் படிச்சீங்க அப்படின்னா செகண்ட் இயர்லயே நீங்க வேலைக்கு போயிடலாம். 4th இயர் முடிச்ச உடனே நீங்க நம்ம ஏஐடிஎஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு இல்ல ஏஎம்எல் கோர்ஸ் முடிச்ச உடனே சாம் ஆல்ட்மனுக்கு ஆப்போசிட் ஒரு கம்பெனியை போட்டு சாட் ஜிபிடிக்கு ஆப்போசிட்டாவே ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு இஷ்டத்துக்கு கதை கட்டி விட்டுட்டு இருப்பாங்க. சோ இந்த பொய்யை எல்லாமே நீங்க பேரண்ட்ஸ் எதுவும் நம்ப வேண்டாம். இந்த இடத்துலதான் பேரண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். சரி, இவ்வளவு சொல்றாங்களே, இந்த கோர்ஸ் நம்ம பையனுக்கு சூட்டபிள் ஆகுமா, நம்மளோட பையனோட கேப்பபிலிட்டிக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு ஏற்றதா இருக்குமா, இவ்வளவு ஃபீஸ்க்கு இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ், இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்த்தா இருக்கா அப்படிங்கறத நீங்க வெரிஃபை பண்ணணும். பிளேஸ்மெண்ட் 100% அப்படின்னு சொல்லிட்டு பிபிஓலயோ இல்ல எஜுடெக் கம்பெனிலயோ ஆர்எல்ஸ் நார்மலா இருக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனிலயோ ஜாப் வாங்கி கொடுத்துட்டு அதை 100% பிளேஸ்மெண்ட் இன்னைக்கு எல்லா காலேஜஸும் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற தேதியில, இன்னைக்கு இருக்கிற இந்த பிளேஸ்மெண்ட் கிரைசிஸ் கூட நிறைய இடத்துல போயிட்டு இருக்குதுங்க. அந்த ஐடி ஸ்லோ டவுன் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 75% அண்ட் டு 80% பிளேஸ்மெண்ட்ஸ் பண்றதே ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனா தான் இருக்குது இப்ப இருக்கிற சினாரியோல. நீங்க ஒரு உதாரணத்துக்கு அண்ணா இன்ஸ்டிடியூட்ல 2026 பார்க்க வேண்டாம், ஏன்னா அது இப்பதான் போயிட்டு இருக்குது. 24-25 அகாடமிக்கோட பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் எடுத்து பாருங்க, ஹையஸ்ட் சிடிசி எடுத்து பாருங்க, எல்லாமே கூகுள்ல இருக்கு. தென் காலேஜஸ் என்ன சொல்ல வராங்க, எப்படிலாம் உங்களை வந்து மாத்துறாங்கிற ஐடியா உங்களுக்கே கிடைச்சிடும். இப்போ நம்ம இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுக்கு வரலாம். டொனேஷன் கட்டலாமா வேண்டாமா? இப்ப நீங்க டொனேஷன் கட்டி நீங்க சேர்றீங்க அப்படின்னா அது எஜுகேஷன்ஸ் கிடையாது, நீங்க உங்க பையன் மேல இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கறதையும் நீங்க யோசிச்சுக்கணும். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு சிஎஸ்சி தான் என் பையனை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, மார்க் இல்ல டொனேஷன்ஸ் கட்டி சேர்த்து வைக்கிறீங்க. இதே சிஎஸ்சிக்கு
ஒரு பையன் ஃபவுண்டேஷன்ல இருந்தே, அதாவது 12th இருந்தே நல்ல ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டு அவன் வந்து ஓனா கட் ஆஃப் எடுத்து அந்த காலேஜஸ்க்குள்ள வர்றான். நீங்க வந்து ஏன் அந்த காலேஜஸ்ல வந்து சிஎஸ்சி வேணும், ஐடி வேணும்னு போய் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ ஏன் டொனேஷன்ஸ் கொடுக்குறீங்க? அந்த காலேஜ்ல வந்து 40 லட்சம் ரூபாய் பிளேஸ் ஆயிட்டாங்க, 50 லட்சம் ரூபாய் பிளேஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற பேனர் வச்சிருப்பாங்க. நம்ம பையனும் அந்த காலேஜ்ல போய் படிச்சிட்டானா அந்த 50 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் போயிடலாம் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் முற்றிலும் தவறு. நீங்க எந்த காலேஜ்ல வேணாலும், நீங்க எனி காலேஜஸ் 430 இன்ஜினியரிங் காலேஜஸ் மேல இருக்குது தமிழ்நாட்டில், எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் பாத்தீங்கன்னாலும் அந்த ஹையஸ்ட் பேக்கேஜ் எடுத்தவன் மெரிட்ல கவுன்சிலிங்ல வந்த ஸ்டூடெண்ட்ஸா தான் இருப்பானே தவிர இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்த ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஏன் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தா, இனிமே வர்ற ஹையரிங்ஸ், அதாவது இனிமே வர பிளேஸ்மெண்ட்ஸ் உங்க குழந்தைங்க வர ஜெனரேஷன்ஸ்ல எப்படி இருக்க போகுது, அதாவது 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா, ரைட் நோவே அந்த ஸ்கில் செட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4 இயர்ஸ்க்கு அப்புறமா அதே தான் ஃபாலோ, அதாவது அட்வான்ஸா தான் ஃபாலோ ஆகுமே தவிர அதாவது டவுன் ஃபால் ஆக போறது இல்லை. இனிமே எல்லா ஹையரிங்குமே ஸ்கில் பேஸ்டு ஹையரிங்ல தான் போகுது. நீங்க எங்க வேணாலும் படிக்கலாம், எந்த காலேஜ்ல வேணாலும் படிச்சிருக்கலாம், உங்க ஸ்கில் தான் உங்களை வேல்யூ பண்ண போகுது, உங்க காலேஜ் உங்களை வேல்யூ பண்ண போறது இல்ல. ஐஐடியில படிச்சு அன்பிளேஸ்டும் இருக்கான், நார்மல் காலேஜ்ல படிச்சு டாப் இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்றவங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. இப்ப வந்து உங்களுக்கு காலேஜ்ல படிக்க வாங்குற டிகிரி முக்கியம் இல்ல, ஸ்கில் தான் முக்கியம். சோ அதனால உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஸ்கில் செட் வருமோ அந்த ஸ்கில் செட்ல நீங்க ஜாயின் பண்ண வைங்க. இல்ல சார் என்கிட்ட பணம் இருக்கு, என் பையன் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறான்னு வெளியே சொன்னா தான் எனக்கு பெருமை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா கொண்டு போய் சேர்த்திக்கலாம். காலேஜஸும் டொனேஷன்ஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நீங்க தாராளமா அந்த காலேஜஸ்ல கொண்டு போய் உங்க ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துக்கலாம். சரி சார், என்னால வந்து அந்த மாதிரிலாம் டொனேஷன் கட்ட முடியல, ஆனா என் பையனும் அவங்கள மாதிரி பெரிய கம்பெனிக்கு போக முடியாதா, ஒரு எப்ப பணம் இல்லாத என்னால வந்து சேர்த்த முடியாதா, அவங்களாம் வந்து ஃபியூச்சர் நல்லா அமையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஆல்டர்னேட் சோர்ஸ் இருக்கு. உங்க பையன் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறாரு, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலாம்னு இருக்காரு, பட் ஆனா என்னால டொனேஷன்ஸ் கட்டி போக வைக்க முடியல, அதை விட கொஞ்சம் மினிமல் அமௌண்ட் இருந்தா ஓகே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா அவரை நல்ல காலேஜஸ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைங்க. ஏன்னா நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிறது 3 இயர்ஸ் கோர்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சோடனே அவங்களை கொண்டு போய் 6 to 12 months டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் ஆர்எல்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இந்த மாதிரியான கோர்ஸ்ல ஜாயின் பண்ண வச்சிருங்க. எதுக்காக இதை நான் இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, நீங்களே பாருங்க இன்ஜினியரிங் காலேஜஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது. 8 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கோர்ஸ் படிச்சுட்டு வெளியே வரவன் வேலை இல்லாதப்ப அகைன் 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் கட்டி கொண்டு போய் எங்க சேர்றான்னா ட்ரைனிங் சென்டர்ல சேர்றான். அப்படி இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாம வந்து ட்ரைனிங் சென்டர்ல சேர்றதுக்கு நான் அந்த காசு எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சு பிஎஸ்சி ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு செகண்ட் இயர்லயே போய் நான் அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல சேர்ந்தாங்க. நான் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை ப்ரமோட் பண்றதுக்காக சொல்ல வரலீங்க, ரியாலிட்டியை நான் சொல்றேன். எங்க நல்ல ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கிற இடத்துல போய் 6 to 12 months கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா இவங்க போற அதே சாஃப்ட்வேர் டெவலப்பர்களுக்கும் அதே டேட்டா அனலிஸ்டோருக்கும் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் போக முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை சொல்ல வரேன். இல்லை நான் ஐடி படிக்க வைக்கணும்னு பையன் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து பிசிஏ கோர்ஸ் எடுத்துட்டு கிளவுடோ சைபர் செக்யூரிட்டியோ கோர்ஸ் எடுத்து படிக்க வைங்க. இல்லையா சிசிஎன்ஏ சர்டிபிகேஷன் பண்ண வைங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதே வந்து ஐடியில் நெட்வொர்க் இன்ஜினியர் ரோலா இருக்கட்டும், சிஸ்டம் அட்மினா இருக்கட்டும், ஐடி சப்போர்ட்டா இருக்கட்டும், செக்யூரிட்டி அனலிஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான ரோலுக்கு தாராளமா அவங்களும் வேலைக்கு போய்க்கலாம். எனக்கு சிஎஸ்சி ஐடிலாம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க சார், என்னோட பையன் படிச்சா ஏஐ மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறான் சார், அவனை எதுவுமே பண்ண முடியலீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அவரை வந்து போய் நீங்க பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டுருங்க. ஏன்னா ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலாவது தெரியும். அதை கூடவே வந்து பாத்தீங்க இப்ப ஏஎம்எல் இன்ட்ரெஸ்டா இருக்காருன்னா நீங்க வந்து பைத்தான் பிளஸ் மெஷின் லேர்னிங் இதை வந்து படிக்க வைங்க. இல்ல பிசினஸ் அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்க வைங்க. இது எல்லாமே 6 to 12 months தான். அதாவது இந்த ஏஎம்எல் ஏடிஎஸ் இந்த கோர்ஸுங்கிறதே 4 வருஷம் படிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. இது எல்லாமே 6 to 12 மாசம் கோர்ஸாவே படிச்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் அதுல கண்டென்ட்டே இருக்குது. இதை நான் வீணா போய் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பெரிய டொனேஷன் கட்டி நீங்க சேர வேண்டாம். உங்களால கேபபிள் இருந்தா சேருங்க, இல்லைன்னா இந்த மாதிரியான ஆல்டர்னேட் பாத்தை யூஸ் பண்ணிக்கிங்க. ஏஐடிஎஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எக்ஸல் பிளஸ் பவர் பிஐ பிளஸ் பைத்தான் இந்த கோர்ஸ்ல வந்து அவங்களை ஜாயின் பண்ண வச்சிருங்க. அவங்களும் வந்து டேட்டா அனலிஸ்ட், ஏஐ இன்ஜினியர், எம்எல் இன்ஜினியர் இந்த மாதிரியான ரோலுக்கு இவங்களும் அதே
ஃபீல்டுக்கு போயிடுவாங்க. அதுவும் குறைஞ்ச டைம்ல, லோ ஃபீஸ், அதே மாதிரி வந்து ஒரு 3 இயர்ஸ்லயே அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள மூவ் ஆன் ஆகி போயிடுவாங்க. இது எல்லாமே ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன். இதே கோருக்கு நீங்க வரீங்க அப்படின்னா, இப்ப நான் ட்ரிபிள் எடுக்கிறேன், ஈஸி எடுக்கிறேன்னா, நாமினலான ஒரு காலேஜஸ்ல ஃபவுண்டேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. காம்பனன்ஸா இருக்கட்டும், அதோட ஃபண்டமெண்டலா இருக்கட்டும், அதை மட்டும் படிச்சிட்டீங்க அப்படின்னா பவர் டிரான்ஸ்மிஷன், அதாவது ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஜெனரேஷனை விட பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு இப்போ வந்து நீட் அதிகமா இருக்குது. அந்த பவர் டிரான்ஸ்மிஷனை பாத்தீங்கன்னா டாடா பவர் ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் இவங்க சொல்லி தராங்க. சிமென்ஸ் பவர் அகாடமி இவங்க சொல்லி தராங்க. நேஷனல் பவர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராமா, அதாவது நீங்க டிப்ளமோ ஆர் பிஇ பிடெக் முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராமா சொல்லி தராங்க. இங்க செலவு பண்ற அமௌண்ட்டை நீங்க அங்க செலவு பண்ணீங்கன்னா நீங்க டாப் எம்என்சிஸ்ல பெரிய போஸ்டிங்க்கு நீங்க போக முடியும். ஃபைனலா பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பணம் முக்கியம்தான், அதை விட உங்க குழந்தையோட ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஒரு ராங் டெசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேஸ்டா போறது மணி மட்டும் கிடையாதுங்க, கூடவே அவங்க 4 வருஷ வாழ்க்கையும் வீணா போயிடும். என்னோட அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு காலேஜ் ஆர் கோர்ஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி 1000 பேர்த்துக்கிட்ட கூட ஒப்பீனியன் கேட்கலாம். பட் டெசிஷன் எடுக்க போறது நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து உட்கார்ந்து டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா நீங்க ரிஸ்க் எடுங்க, ஒரு கால்குலேட்டிவான ரிஸ்கா எடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா என்ன ரீச் அவுட் பண்ணலாம். கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ சோ மச்.